Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் வந்து உளுந்த வடை தான் செய்ய போறேன். வாங்க இந்த உளுந்த வடை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வெள்ளை உளுந்து எடுத்து நல்லா 5 தடவை வாஷ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன். இது வந்து 150 கிராம் உளுந்து. இத 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் இத வந்து ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் இன்னைக்கு வந்து மிக்ஸில தான் அரைக்க போறேன். அதனால நான் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். நீங்க கிரைண்டர்ல அரைக்கிறதா இருந்தா ஃப்ரிட்ஜ்ல வைக்க தேவையில்லை. இப்போ இந்த தண்ணியை எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிட்டு உளுந்து எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை வந்து நான் ஒரு 20 செகண்ட் மட்டும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்பலாம் இல்லை, கரெக்டாக ஒரு 20 செகண்ட் மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ லைட்டாக மேலே உள்ளதெல்லாம் அரைபடாமல் இருக்குல்ல. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எல்லாத்தையும் உள்ளே சைடில் இருக்கிறதெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் போல் தான் சேர்த்துருப்பேன். ரொம்ப தண்ணி சேர்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அரைச்சிக்கணும். நான் இதுக்கும் மொத்தமாக ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருப்பேன். அதுக்கு மேலே நான் சேர்க்கலை. இப்போ ஒரு 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்து மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் அரைச்சிக்கலாம். அப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இதேமாதிரி ஒரு 4லேருந்து 5 டைம் அரைச்சாலே போதும், நம்மளுக்கு வந்து நல்ல பேஸ்ட்டாக கிடச்சிரும். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தால ஒழுங்காக அரைச்சிருக்கான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் விட்டு பார்க்குறேன். அப்போ அது வந்து மிதக்கணும். அப்படி மிதந்து வர கிடந்துச்சுனாக்கி நம்மளுக்கு வந்து சரியாக அரைச்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போ நான் மறுபடியும் இதை வந்து அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரைச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, அரைச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெளியே வச்சாலும் அது வந்து எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிக்கும். அதனால ரொம்ப ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ரொம்ப நேரம் அரைச்சதுக்கப்புறம் வெளியே வைக்க வேண்டாம். உடனே எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 நல்ல மிளகு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்ல மிளகா வந்து இடித்து லைட்டாக 1-2 தட்டி அப்படியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து முழுசாக தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த காற்று வந்து நல்லா உள்ளே போய் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ தண்ணியில் கொஞ்சம் கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக எடுத்து இதே மாதிரி ஹோல் போட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உளுந்த வடை எல்லாத்தையுமே சேர்த்து பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன மிஸ்டேக்னால், எனக்கு வந்து அந்த டேஸ்ட்டெல்லாம் சூப்பராகவே வந்துச்சு. சூப்பராக டேஸ்ட் வந்துச்சு. அதே மாதிரி அந்த சாஃப்டாகவே இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து எனக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரல. நான் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக வரல. அது மட்டும் இல்லை, சில இதில் வந்து அந்த ஷேப் அந்த ஹோல் எனக்கு வந்து போட வரல. உளுந்த வடை வந்து அப்படி லைட்டாக உருண்டை வடையாட்டு மாறிடுச்சு. அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பெர்ஃபெக்டாக வந்துருந்து. ஆனால் நம்மளுக்கு போக போக அது வந்து அந்த இது வந்து கரெக்டான ஷேப் வந்து வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.